கண்டிப்பா. இப்போ வரையும் கடகத்துக்குள்ள குரு இருந்தாரு. இந்த கடக குரு என்ன பண்ணியிருக்கோம், என்னதான் கடகத்துல குரு உச்சம்னாலும் இந்த நேரத்துல எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் போகணும்னு ரொம்ப நாளா இடம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆமா. இடமே கிடைச்சிருக்காது. யாருகிட்ட கவனமா இருக்கணும்? ஆமா. யார்கிட்ட கவனமா இருக்கணும் மிதுன ராசி? உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு வந்து இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க. அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா, குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது, எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது, நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க வந்து ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை. என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை, உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது, எவ்வளோ கெட்டது? கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக. அதிசாரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம். ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்ரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா, சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற, பயந்துட்டு இருப்பாங்கல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். அடுத்தது கடகராசி. இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்குது, எவ்வளோ நல்லது இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது மேம்? கண்டிப்பாக இப்போ வரையும் கடகத்துக்குள்ளே குரு இருந்தார். இந்த கடக குரு என்ன பண்ணியிருக்கோம், என்னதான் கடகத்தில் குரு உச்சம்னாலும் இந்த குரு பக்கத்தில் நம்ம இருந்தோம்னா ஃப்ரீயாக உணர முடியுமா? உணர முடியாது. ஆஹா, குரு சாபத்துக்கு ஆளாயிடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயபக்தியாக எப்போதுமே ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்போம். இப்போ குரு உங்களை விட்டுட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகிறாரு, அப்பாடா கொஞ்ச நாள் தான் அப்படின்னாலும் அப்பாடா அது ஒரு மரியாதை கலந்த ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த நிலைங்கிறது இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அப்பா ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலீஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இறுக்கத்தன்மை, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் மாறிட்டு ஒரு இலகுவான ஒரு மனம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும். இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. இதுவரையும் கொஞ்சம் கரடு முரடான வார்த்தைகள் கூட இப்போ ரொம்ப அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தகுதியை உயர்த்திக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் 2ஆம் இடத்திற்கு குரு மாறும்போது இயல்பிலேயே 2ல் குரு இருந்தால் எடுத்ததெல்லாம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஆம் இடத்திற்கு அதிசாரமான அந்த குரு இவங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பில் இவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நேரத்தில் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா படிப்பு. இந்த படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் படிப்பு ஸ்தானத்திற்கே போகிறார். பொதுவாக குரு அமர்ந்த இடத்தை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. பார்த்த இடத்திற்கு சூப்பராக நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கடனுக்காக அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ளிகேஷனே போட வேண்டியது இல்லைங்க, நீங்கள் அலையவே வேண்டியது இல்லைங்க, தேடி வந்து இந்த கடனை வச்சுக்கொண்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு யோகம் இருக்குது. இப்போ தொழிலில் ஒரு மாற்றங்களை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேரம் ரொம்ப அதுக்கான சாதகமான ஒரு நேரம் போயிட்டுருக்கு. அதனால் தொழில் மாற்றங்களை தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள், ஒரு இடம் சட்டுன்னு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகணுன்னு ரொம்ப நாளாக இடம் பார்த்துட்டு இருந்துருக்கீங்க, இடமே கிடைச்சிருக்காது, இப்போது இந்த அதிசாரத்தில் உடனே கிடைக்கும். டக்குன்னு நினச்சே பார்க்க மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நாளாக இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த நிகழ்வு இந்த நேரத்தில் நடக்கும். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு ரொம்ப சாதகமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்களால் லாபம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும்? யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? இதோட ராசி நீங்கள் தம்பி தங்கை அப்படிங்கிற உறவு முறைகள்கிட்ட கவனமாக இருக்கணும். உங்கள் கூட பிறந்தவங்க இல்லைனாலும் நீங்கள் யாராவது தம்பி தெரிஞ்சவங்கள கூட உங்களோட வயசில் குறைவுனா தம்பின்னு நினைப்பீங்க, உங்களோட வயசில் குறைஞ்ச பொண்ணுன்னா தங்கச்சியாக சொல்லுவீங்க. நீ என் தம்பி மாதிரிப்பா, என் தங்கச்சி மாதிரிப்பா அப்படின்னு வாய் வார்த்தையோடு நிப்பாட்டிக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த உறவுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு நன்மைகள் யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இப்போ அண்ணன் ஏதாவது உங்களுக்கு இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ சொத்துக்கள் வாங்குறதுக்கோ உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. அண்ணனோ அக்காவோ உதவி செய்வாங்க. அதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இப்போ குருபலன் வந்துருச்சான்னு நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? பொதுவாக கடகத்துக்குள்ள குரு 2க்கு போகும்போது, சிம்ம ராசிக்கு குரு அதிசாரம் ஆகும்போது அந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த காலகட்டங்கள் கடகத்தை பொறுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலம். சந்தோஷமாக இருங்க. பரிகாரம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. இந்த 2ஆம் இடத்துல குரு போகும்போது நீங்கள் பரிகாரமாக கோயிலுக்கு போகணுங்கிற அவசரமே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு பிடித்தமான ஸ்லோகங்களையோ மந்திரங்களையோ மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். நீங்கள் உங்கள் கண்ணில் ஒரு தீப வெளிச்சத்தை மட்டும் பாருங்கள். ஒரு நிமிஷம் வீட்லேயோ வெளியிலையோ தீபத்தை ஏற்றி ஒரு 2 நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை சொல்லுங்கள், அதுவே போதுமானது. அதுதான் சிறந்த பரிகாரம். தேங்க்யூ மேம். நன்றி மேம். இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்,
இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன், பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.